என் பேர் சந்தோஷ். நான் பெருமாநல்லூர்லேருந்து எஸ்பி ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். கடந்த தீபாவளிக்கு முன்னாடி கடந்த ஆவணி மாதம் வந்து எனக்கும் சத்யா என்பவருக்கு வந்து திருமணம் நடந்துச்சு. அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தை இருக்கிறது வந்து விஷயம் வந்து எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. கொஞ்ச நாள் எங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு வரும்போது அந்த விஷயம் தெரிய வருது. தெரிய வந்தோன்னா நான் மன உளைச்சல் ஆகி நான் பாய்சன் குடிச்சு சௌமியா ஹாஸ்பிட்டலில் பெருமாநல்லூரில் அட்மிட் ஆயிருந்தேன். காவல்துறை வந்து பிடிச்சிட்டு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆமாம், நான் திருமணம் பண்ணது உண்மை தான், மோசடி பண்ணது உண்மை தான், நான் பணம் கொடுத்து வேணால் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வழக்கை வந்து ஸ்டேஷன்லேயே முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பணத்தை 2 லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டு வெளிநாடு தப்பிச்சு போயிடுறா. அப்படி அதுக்கப்புறம் வந்து இப்போ கடன்காரங்களாம் வந்து என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் வாங்கி அவங்களுக்கு செலவு பண்ணது பணம் கொடுத்ததுக்கெல்லாம் வந்து பேங்க்காரங்களும் சரி, சீட்டு பணம் போட்டு வச்சுருந்தேன் அவங்களும் சரி, எல்லாருமே என்னை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கை உடஞ்சி ஏற்கனவே 2 மாதமாக 2.5 மாதமாக வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்கேன். இப்போ தான் நான் ஒரு ஃபைனான்ஷியல் நிறுவனத்தில் சேர்ந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பணம் கொடுத்துருந்தா கூட நான் ஏதாவது எல்லாத்துக்கும் கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ணி கொஞ்சம் என்னோடய குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் நான் காப்பாற்றிக்குவேன். என்னோடய வயதான பாட்டி மட்டும்தான் என் கூட இருக்காங்க. அம்மா ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. யாருமே இல்லை, சப்போர்ட்டிவ் யாருமே இல்லை. இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலான்னா அதுக்கும் என்கிட்ட பணமும் இல்லை, எதுவுமே பொருளாதார சூழ்நிலையில் எனக்கு வந்து எதுவுமே இல்லை. ஏதோ பார்த்து உங்களால் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க முடிஞ்சால் காவல்துறையில் வந்து, அதனால் எஸ்பி ஆஃபீஸ் ஐயா வந்து பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஏதோ பார்த்து உடனடியாக இதை நடவடிக்கை எடுத்து, மேலும் எத்தனையோ பசங்களை வந்து ஏமாத்திருப்பா அப்படின்னு எனக்கு ஒரு தெரிய வருது. என்னோட கருத்து கணிப்பு, இந்த மாதிரி திருமண மோசடி பண்ணி ஏமாத்திருப்பா அப்படின்னு எனக்கு ஒரு தெரிய வருது. என்னன்னு பார்த்து விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுங்க. நான் ஏமாந்தது மட்டும் இல்லை, இன்னும் வேற யாரும் ஏமாறக்கூடாது, எந்த ஒரு பசங்களும் ஏமாந்துடக்கூடாது. அவங்க எனக்கு ஹவுசிங் வீட்டில் சரண்யா என்பவர் மூலிமா வந்து ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் மூலிமா அவங்க தங்கச்சி பழக்கமாகறாங்க. தங்கச்சி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க.